ஒரு பயத்தோட போனேன். ஏன்னா, கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அது சுத்தமா கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஷாட்டே அண்ணா கூட தான். ஓகே. போய் கேமரா முன்னாடி நின்னு ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ். அண்ணா பக்கத்துல. அண்ணா தான் எனக்கு வந்துட்டு, "இதுதான் கேமரா. ஆ இப்போ வைட் எடுத்துட்டு அண்ட் க்ளோஸ் ம். எடுப்பாங்க இல்லையா? ஸோ ம். வைட்ல வந்துட்டு நம்ம யார் யார் பக்கத்துல நின்னாங்களோ, அத நம்ம கேமரா ஒட்டி நம்ம பார்ப்போம் இல்லையா? அது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு அண்ணா ஆன் ஸ்பாட் எனக்கு சொல்றாங்க. ஓகே. இப்போ எல்லாரும் இங்க நிக்கிறாங்க சிஸ்டர்ஸ்லாம். இங்க அப்பா நிக்கிறாங்க. நீ பார்த்து லுக் வைஸ் பார்த்துக்கோ. சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட்டே சிரிச்ச முகம் ஒரு ஓகே. டயலாக்கும் கிடையாது. போய் நின்னு பண்ணிட்டு ம். வந்துட்டேன். ம். அப்புறம் போக 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 ஆக்சுவலா நான் 4த் ரீப்ளேஸ்மென்ட். ஆமா. அதுதான் நான் கேட்கலான்னு இருந்தேன். 4, 3 4த் ரீப்ளேஸ்மென்ட். எனக்கு அந்த ரீப்ளேஸ்மென்ட் வந்து எனக்கு பெரிய விஷயமாலாம் எனக்கு ம். தெரியல. நெறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம ம். நெறைய போயிட்டுருக்காங்க. எதுக்கு ரீப்ளேஸ்மென்ட் போன? என்ன ஏதுன்ட்டு என்ன யாருமே ஒரு 2, 3 பேர் கேட்டாங்க. எதுக்கு ரீப்ளேஸ்மென்ட் ஒத்துக்கிட்டேன்ட்டு. ம். இது கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட சில பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கு. எனக்கு இது கிடைச்சிருக்கு. பட் அந்த பிளாட்ஃபார்ம நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு ஆக்டிங்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ம். கிடையாது. இது எனக்கு ஒரு நல்ல ஸ்டேஜா இருந்துச்சு. நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. இப்போ நான் ப்ரவுடா ஃபீல் பண்ற ஒரு ஆக்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டுலாம் நான் சொல்லல. ஓகே. ஆக்டிங்னா என்ன? ம். ஒரு சினிமானா என்ன? எல்லாமே அங்க சூப்பர். அந்த வீட்லருந்து நான் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டீங்க.